வணக்கம். இன்றைக்கி உடம்புக்கு சத்தான ராகி அடை செய்யலாம் வாங்க. ராகி அடை செய்கிறதுக்கு தேவையான பொருள்: ராகி மாவு 1.5 கப்பு, 1/4 கப்பு அரிசி மாவு, வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் தேங்காய் பூ, அப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரை, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ராகி அடை செய்கிறத நம்ம பார்க்கலாம். மாவெல்லாம் ஒன்றா கலந்துடலாம். ராகி மாவு, அரிசி மாவு, வெங்காயம், முருங்கைக்கீரை, ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய், தக்காளி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு. முதல்ல நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஊற்றி நம்ம கொஞ்சம் பிசையலாம். இது ரொம்ப தண்ணியாக பிசையக்கூடாது, நம்ம அடை தட்டுற அளவுக்கு பிசையணும். தோசை மாதிரி நம்ம ஊற்ற போகிறதில்ல, இதை இலையில தட்டி நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறோம். ஒன்றரை டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். நம்ம தேவைன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம வெல்லத்தையும் போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை. ராகி உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம என்னாலும் இட்லி தோசை அதையே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு நாள் காலையிலே இதில் 2 அடை சாப்பிட்டு போனால் நல்லது. இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. அவங்களுக்கு இந்த போன் வளர்ச்சிக்கு, வயசானவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்கும். இதில் கால்சியம் இருக்குது, அயர்ன் இருக்குது. சத்தான ஒரு சாப்பாடு. அரிசி கோதுமைக்கு அடுத்தது ராகி தான் பெஸ்ட்டு. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராகி மாவை நம்ம சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி பெரிய உருண்டையை உருட்டி வச்சுக்கலாம். ஒரு இலையை எடுத்து அதில் இந்த மாவை விரிச்சிட்டு தோசைக்கல்ல போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இது தோசைக்கல்லை நம்ம அது மேலே வைப்போம். சட்டி சூடாகட்டும். இலையில எண்ணெயை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவை பிரிக்கலாம். நம்ம வீட்டில் சப்பாத்தி என்ன அளவு போடுறோமோ அந்த சைஸுக்கு நம்ம அதை கொண்டுடலாம். தோசைக்கல்ல எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த இலையில் வச்சுருக்கிற அந்த அடையை நம்ம எடுத்துட்டு கல்லில் போட்டுடலாம்.
கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். தோசைக்கல்ல அடை வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே அடுத்ததையும் நம்ம விரிச்சிக்கலாம். விரித்து வச்சுக்கிட்டு அதை வெந்த உடனே நம்ம இதை அதில் போட்டுடலாம். இந்த அடையை திருப்பி போடுவோம். ஒரு அடை வந்து நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு 3 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அடை வந்துருச்சு. நம்ம அதை எடுத்துடலாம். அடுத்ததை நம்ம போட்டுடலாம். ராகியில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால டயபெட்டிஸ்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. பிளட் சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். அப்புறம் கர்ப்பமான பெண்கள் வந்து இதை சாப்பிட்டா வளர்கிற குழந்தைக்கு இதில் அயனும் கால்சியமும் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. வாரத்தில் எப்படியாவது 2 நாள் நம்ம காலையில் டிஃபனுக்கோ இல்லை நைட்டுக்கோ சாப்பாட்டுக்கு பதிலாக இதை மாற்றிக்கலாம். ராகிக்கு இன்னொரு பேர் ஃபிங்கர் மில்லட்டு. நம்ம ஊர்களில் கேப்பன்னு சொல்லுவோம். உடம்புக்கு ரொம்ப சத்து. பிள்ளைகளுக்கு பலவிதமாக நம்ம மாற்றி மாற்றி கொடுத்து பார்க்கலாம். அவங்க எது விரும்பி சாப்பிட்றாங்க. காரமாக சாப்பிட்றவங்களுக்கு காரம் போட்டு கொடுத்துடலாம். இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு இனிப்பாக கொஞ்சம் வெல்லமோ சுகரோ போட்டு கொடுத்துடலாம். ரொட்டி வெந்துருச்சு. அதை எடுத்துருவோம். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ராகி அடை ரெடி ஆகிடுச்சிங்களா? ராகி அடை ரெடி ஆயாச்சு. இதுக்கு வந்து நம்ம சட்னி எதுவுமே தேவையில்லை. இதில் ஏன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், காரம் எல்லாமே இருக்குது. அப்படியே சாப்பிட்றலாம். நம்ம எடுத்த மாவில் 6 உருண்டை வந்திருக்குது. 2 பேர் 3 பேர் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம். அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே. அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே. அம்மா கைவண்ணமே சுவையான இனிப்பு வகையும் முறுமுறுப்பான முறுக்கு வடையும் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை கூட்டும் சுவையும். ஆடை அலங்கரிக்கும் தையல் கலையும் பல பயனுள்ளதான யோசனையும். வாருங்கள் பாருங்கள் செய்ய முயலுங்கள், சமைத்து பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். அம்மா கைவண்ணமே